2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 845ஆம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆஷிக் ஹுசைன் அவர்கள். ஆஷிக் ஹுசைனோட தந்தையார் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. தாயார் திருமதி தாஹிரா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. திரு ஆஷிக் ஹுசைன் தனது பள்ளிப்படிப்பை 10ஆம் வகுப்பு வரை திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்திரில் படிச்சிருக்காரு. மேல்நிலை பள்ளிப்படிப்பை திண்டுக்கல்லில் உள்ள SMBM மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியிலும் படிச்சிருக்காரு. தனது கட்டிட பொறியியல் பட்டப்படிப்பை சிவகாசியில் உள்ள மெப்கோ பொறியியல் கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காரு. ஆஷிக் ஹுசைன், உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் ஆஷிக் ஹுசைன். வணக்கம், என்னோடய பேர் ஆஷிக் ஹுசைன். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கேன். நான் ஸ்கூலிங் வந்து 10th வரைக்கும் ஸ்ரீ மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அப்புறம் 11th 12th வந்து திண்டுக்கல்லே SMB மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அதை முடிச்சுட்டு நான் வந்து BE சிவில் இன்ஜினியரிங் மெப்கோ ஷ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் வந்து படித்தேன். நான் கிராஜுவேட் ஆனது வந்து 2020. அதுக்கப்புறம் அது முடிச்சோன்னே நான் டேரெக்டாக சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன். அண்ட் பர்சனலாக சொல்லணும்னா எங்கள் வீட்டில் நான் ஒரு பையன், எனக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அண்ட் என்னோடய அப்பா வந்து கலெக்டரேட்டில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. என்னோடய அம்மா வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க தொப்பம்பட்டியில். நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இது வந்து என்னோட சின்ன வயசு ட்ரீம்னு சொல்கிறத விட எங்கள் அப்பாவோட சின்ன வயசு ட்ரீம்னு சொல்லலாம். அவரால் ஒரு இது பண்ண முடியலை. ஸோ அதை வந்து என்னோட மூலமாக அவர் வந்து அதை அடையணும், அதை வந்து சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்டார். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அதனால எக்ஸ்போஷர் கொடுத்தாரு. அதை ஃபோர்ஸ் பண்ணாமல் எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, ஆஃபீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உதவிகள் செய்யலாம். அம்மாவும் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவங்களும் வந்து அதுவும் வந்து 2 பேருமே ப்ரொமோஷனாக வந்தாங்க. ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க குரூப் 4ல். அதுக்கடுத்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச எவ்வளோ உதவி பண்ண முடியுன்றதை நான் கண்கூடாக பார்த்தேன். அது பார்த்ததில் ஓகே, இந்த லெவலில் வந்து இந்த உதவி பண்ண முடியுதுன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட நான் கேட்கும்போது அவராக வந்து இதுக்கு மேலே டாப்பில் இருக்கிறது கலெக்டர், அந்த இதுக்கு போனோன்னா மக்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செய்தீர்கள்? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதினீங்களா? நான் சின்ன வயசுலேருந்தே இதில் வரணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருந்தனால நான் ஆரம்பித்தது காலேஜ் 3rd இயரில் ஆரம்பித்தேன். 3rd இயரில் ஆரம்பித்தேன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்கல. என்னென்ன படிக்கலாம், என்னென்ன வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் யூடியூப் வீடியோஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ், ஏன்னா ஒவ்வொரு டாப்பர்ஸும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தேடி பிடிச்சி லக்ஷ்மிகாந்த் வந்து ஒரு தடவை சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரிப்பரேஷன்னு சொல்லணும்னா நான் கிராஜுவேஷனுக்கு அடுத்து தான். அண்ட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது மேபி அதெல்லாம் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரிப்பரேஷன்னா 2020 கரெக்டாக கிராஜுவேஷன் முடிஞ்சு கோவிட் டைமும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டயத்தில் நான் வந்து ஆன்லைன் பேட்ச் போட்டிருந்தேன் ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியில். அங்கே ஆன்லைன் பேட்ச் போட்டு இங்கே தான் உட்காந்து படித்தேன். வீட்டிலேயே தான் வந்து 3 இயர்ஸும் வீட்டில் தான் படித்தேன். அண்ட் மற்ற எக்ஸாம்ஸ்னால் நான் இப்போது கரண்ட்டாக குரூப் 2Aவும் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த 2 எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா? வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா? இல்லை, என்னோடய கேஸில் வந்து அது இல்லை. அது மெயினாக என்ன ரீசன்னா எங்கள் அப்பா அம்மா தான். நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா சப்போர்ட்டுமே என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ என்னோடய வெற்றியில் வந்து எனக்கு தெரிஞ்சு 70% or 80% என்னோடய பேரண்ட்ஸை போயே சாரும். ஏன்னா சப்போர்ட் இல்லாமல், அந்த ஒரு கைடன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து இந்த தேர்வு கிளியர் பண்ணுறது கடினம்ன்று நான் நினைக்கிறேன். நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? நான் வந்து சொன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். கரெக்டாக அது வந்து 2020 வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் பேட்ச் தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஆன்லைன் பேட்ச் வாங்கிட்டு வீட்டிலேருந்தே தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். பட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு அவங்க PCM கோர்ஸ் வந்து ஆன்லைன் பேட்சில் பண்ணேன். ஆமாம். ஒருவர் வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா, இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியம்? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறது வந்து கம்பல்சரி கிடையாது.
ஆமாம். ஏன்னா வந்து நான் ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியில் போய் ஜாயின் பண்ணுறியா, டெல்லியில் இருந்தால் நிறைய ரிசல்ட் வருது அப்படின்னாங்க. பட் வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எல்லாருமே ஒரே சோர்ஸ் தான் படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரே கைடன்ஸ் தான் இது பண்ணுறாங்க. பட் வந்து எல்லாராலையும் அதை வந்து கடைசியில் அந்த வெற்றியை வந்து இது பண்ண முடியல. ஸோ அதுக்கு மேலே வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மற்றதை தான் தேட ஆரம்பித்தேன். பட் வந்து ஒரு இது வரைக்கும் ஐடியாவே இல்லை, அந்த சப்ஜெக்டை பற்றி வந்து ஒரு நாலேஜ் இல்லை, ஒரு என்ன சிலபஸ் எங்கே இது பண்ணணும் அப்படின்னு தெரியலனா மேபி நம்ம வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டருக்காண்டி, மெயினாக கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டருக்காண்டி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம். ஆனால் கம்பல்சரி கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லித்தரது எல்லாமே நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நம்ம வந்து புக்ஸில் பார்த்தே. ஏன்னா வந்து மெயினாக வந்து இதில் என்சிஆர்டிஸ் பேஸ் லெவல்ஸ் தான், ஜென்ரல் அந்த எக்ஸாம் பேரில் இருக்கிறதே ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜெனரலாக படிக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் உள்ளே போக மாட்டாங்க. அதனால் கரெக்டான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டியூட் மூலமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு கைடன்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக படிச்சுக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? பல பேரை இந்த 3 வருஷ ஜேர்னியில் நான் பல பேரை மீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சில பேர் வேலைக்கு போய்ட்டும் கிளியர் பண்ணுறாங்க, சில பேர் வேலைக்கு போய்ட்டு கிளியர் பண்ணாமையும் இருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா, நமக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஸோ வந்து வேலைக்கு போகிறது என்ன வேலைன்றதை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே மாதிரியான ஜாப், சாட்டர்டே சண்டே இருக்குன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் போயிட்டு படிக்கிறாங்க. ஆனால் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உட்காந்து அந்த நோட்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த ஆஃபீஸஸில் கூட ஒரு கோட்ஸ் இருக்கும் பை ப்ரூஸ் லீ, என்னென்னா டோன்ட் ப்ராக்டிஸ் 10,000 கிக்ஸ், ப்ராக்டிஸ் 1 கிக் 10,000 டைம்ஸ். ஸோ வந்து அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா வேலைக்கு போகிறனால நமக்கு வந்து அந்த ரிவிஷனுக்கான டைம் வந்து கண்டிப்பாக கட் ஆகுது. அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் 1 இனிஷியல் இயர், ஒரு ஃபுல் இயர் வந்து நீங்கள் வேலைக்கு போகாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து அது இல்லை அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைக்கல அப்படின்னா அது உங்கள் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம், 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ சம் லக் ஃபேக்டரில் அந்த டயத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக்னால இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அதனால் வந்து நமக்கு இதாகலாம். அதனால் வந்து நீங்கள் அது குவாலிஃபைடு இல்லைன்னு கிடையாது. ஸோ வந்து அதுக்கடுத்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் முடிஞ்சிடும். கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் முக்கால்வாசி ரிப்பீட் தான் ஆகும், புதுசாக வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. ஸோ வந்து 1 இயர் கம்ப்ளீட்டாக ஃபுல் இயர் நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த இதில் கிளியர் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போது உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் எங்கேனாலும் எடுத்து போய் படிச்சுக்கலாம். அப்போது அந்த டயத்தில் படிக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு இருக்காது, ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட போதுமானதாக தான் இருக்கும். உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? விருப்ப பாடம்ன்றது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இன் யூபிஎஸ்சி. அண்ட் நான் யார் கேட்டாலும் நான் மெயினாக சொல்கிறது இந்த இம்பார்ட்டண்டானது இந்த ஆப்ஷனல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு தடவை ஆப்ஷனல் எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது மாற்றுறதுன்றது கொஞ்சம் கடினமான காரியம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூபிஎஸ்சிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு அந்த ஜோஷ் இருக்கும், அந்த ஒரு வெறி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் ஒரு ஆப்ஷனல் எடுத்து நம்ம அதை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு அதை நோட்ஸ் எடுத்து எல்லா இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். பட் அதுக்கடுத்து மேபி இந்த சப்ஜெக்டில் மார்க் நிறைய வராமல் இருக்கலாம், திடீர்னு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம், இல்லை திடீர்னு அதில் வந்து நமக்கு இந்த சப்ஜெக்ட் நமக்கு இல்லையோ அப்படின்ற வந்து நம்ம ஒரு ஃபீலிங் வரலாம். ஸோ அந்த டயத்தில் நம்ம மாற்றும் போது நமக்கு வந்து அந்த டைமிங் இருக்காது. ஏன்னா எப்பயுமே ஜென்ரலாக ஆஸ்பிரன்ஸ் எப்போ மாற்றுவாங்கன்னா மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மாற்றுவாங்க. ஏன்னா மெயின்ஸில் வந்து இல்லை இந்த வாட்டி இந்த ஆப்ஷன் வந்து நல்லா பண்ணலை, ஸோ ஒரு தடுமாற்றம் வரும். அந்த டயத்தில் வந்து ஓகே வேறு ஆப்ஷன் மாற்றலான்னு பார்த்தா அப்போது வந்து நவம்பர் ஆகிடும். நவம்பர் அடுத்த ஜூனில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஆப்ஷனல் கிளாஸஸே 6 மாதம் நடக்கும். 6 மாதம் நடந்து முடிஞ்சு அதை நோட்ஸ் எடுத்து மறுபடியும் வர்றதுக்குள்ள மறுபடியும் அடுத்த மெயின்ஸ் வந்துடும். அதனால் எனக்கு வர்ற அடுத்த ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி என் கூட இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி நான் சொல்கிறது என்னென்னா, ஆப்ஷனல் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஆஃப் ஆல். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, எல்லா ஆப்ஷனோட சிலபஸையும் பாருங்கள், முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை பாருங்கள். அது வந்து அதில் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியணும்னு இல்லை, அது புரியுதான்னு பாருங்கள். அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே படித்தா இதை நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது, அதற்கு உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்ய? நேர்முக தேர்வு இன்டர்வியூ இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் இது. ஏன்னா வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட், ரொம்ப கடினமானது. மெயின்ஸ் வந்து ஓரளவு கடினமானது. ஏன்னா வந்து ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த 1 மார்க் அந்த 75 கட் ஆஃப்னா 74.99 எடுத்தாலும் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த ரேஸ் தான். ஆனால் மெயின்ஸில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு பேப்பரில் விட்டாலும் இன்னொரு பேப்பரில் எடுத்துடலாம். அதுக்கடுத்து வர்ற இன்டர்வியூ அது வந்து அதை விட ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து
அதுலேயும் நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இன்டர்வியூக்கும் வந்து முக்கியமான எஃபர்ட் நான் என்ன போட்டேன்னா, நமக்கு டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதில் ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ், ப்ரைஸஸ், அவார்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அது நான் வந்து அப்போ கொஞ்சம் அந்த டயத்தில் சரியாக எனக்கு கைடன்ஸ் இல்லைன்றதை விட நான் வந்து சரியாக போய் அப்ரோச் பண்ணலை. அது என்னோட இதில் ஒரு மிஸ்டேக்குன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், அதனால் ஹாபீஸ் நம்ம வந்து நிறைய போடணும், ஒரு 5-6 ஹாபீஸ் போடணும், அவார்ட்ஸ் வந்து இது போடணும் அது போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைக்கிளிங் போட்டிருந்தேன், ஸ்விம்மிங் போட்டிருந்தேன். அது நான் ஜென்ரலாக நார்மலாக பண்ணுறது. அதில் வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜோ அதுவும் இல்லை. ஜென்ரலாக ஜாலியாக இருக்கும்போது சைக்கிளிங் பண்ணுறது, போர் அடிக்கும்போது ஸ்விம்மிங் பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் இன்டர்வியூவில் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஜாலியாக நம்ம வந்து போட்டிருந்தாலும் அதை பற்றி A to Z நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதில் யார் வின் பண்ணால் அது கேட்குறாங்களோ இல்லையோ, அது நமக்கு தெரிஞ்சால் தான் அங்கே கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த இது நான் அடுத்த வர ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள் சீனியர்ஸ் கூட. உங்கள் கூட இருக்கிற யாராச்சும் கைடன்ஸ் கவுன்சில் இருந்தாங்க அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு எது போடணுமோ 1-2 போட்டால் கூட போதும். ஹாபீஸ் வந்து 2 ஹாபீஸ்க்கும் பாஸ்ட் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஹாபீஸ் வந்து ஒரு பேஷனோட பண்ணுறது, பாஸ்ட் டைம் வந்து சும்மா டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறது. நிறைய பேர் என்னென்னா வாட்சிங் மூவிஸ் ஹாபியாக போடுவாங்க, அது எல்லோரும் பண்ணுறது. ஆனால் வந்து சில பேருக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபினா பிடிக்கும், இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்னால் பிடிக்கும், அது பேஷன். நான் சும்மா ஜாலியாக இருக்கும்போது பார்க்குறேன் அப்படின்றது சும்மா பாஸ்ட் டைம். ஸோ அதுக்குண்டான டிஃப்ரென்ஸை பார்த்து கரெக்டாக வந்து அதை கொடுத்து அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். A to Z என்ன நடக்குது, இந்தியன் இதில் என்னென்ன இருக்குது, ஃபாரின் இதில் என்னென்ன இருக்குது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. ஆனால் நான் இப்போது இந்த ப்ராசஸில் போய் முடித்து வந்து பார்த்ததில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் மாக் இன்டர்வியூவில் போய் பார்க்கும்போது வெறும் ஃபேக்சுவல் கொஷின்ஸாக கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிளிங்கில் வந்து டூர் டி ஃப்ரான்ஸ்னால் எத்தனை கிலோமீட்டரு, அதில் வந்து லாஸ்ட்டாக யார் வின் பண்ணாங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. ஆனால் வந்து மெயின் இன்டர்வியூவில் வந்து எப்படி கேட்டாங்கன்னா, சைக்கிளிங்னால் உங்களுக்கு வந்து சிவில் சர்வெண்ட்டாக எப்படி நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நீங்கள் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க, இல்லை ஆந்த்ரோபாலஜி, என்னோடய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி, ஸோ அதையும் சைக்கிளிங் நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் தான் வந்து இன்டர்வியூவில் பார்க்குறாங்க. ஆஃப்டர் ஆல் ஹார்ட்லி 25 to 30 minutes தான், ஆர் மோஸ்ட் ப்ராப்ளி 35 minutes. அந்த டயத்தில் அவங்க உங்களை அசஸ் பண்ணுறதுக்கு ஃபேக்சுவல் அவங்க வந்து கேட்க மாட்டுறாங்க. நான் எத்தனை மாக் இன்டர்வியூ போனாலும் எல்லாம் ஃபேக்சுவல் தான் கேட்குறாங்க. பட் மெயின் இன்டர்வியூவில் அப்படி கிடையாது, ஃபேக்சுவல் அவங்க கேட்குறது இல்லை. அவங்க வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நம்ம பர்சனாலிட்டியை ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளார வெளியே கொண்டு வர வைக்கணும். ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அந்த இதுக்கு. இந்த தேர்வுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார் செய்து கொண்டீர்கள்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து என்னோட 3rd attempt. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் முன்னாடி எனக்கு இப்போ ஒரு டைம் மிஷின் இருந்து இப்போ நான் வந்து பின்னாடி போய் நான் எனக்கு சொல்லியிருந்தேன்னா மேபி நான் ஒரு 1 or 2 attempts நான் வந்து இது பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் டு மை ஃபெலோ ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் மை ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. அண்ட் இதுதான் என்னோட மெத்தட். என்னென்னா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஐம் நாட் an IIT graduate, I'm not an IIM graduate. ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணுறது என்னால் முடியாது. ஸோ வந்து நான் அபோவ் ஆவரேஜாக தான் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எல்லார்ட்டையும் எல்லா சோர்ஸஸும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா வீடியோஸும் இருக்குது, எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டுன்னு எடுத்துட்டாலே ஒரு 300-400 கம்மி தான், ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 1000ல் நான் எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 2. ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் முக்கியம்தான், ஆனால் வந்து ஸ்மார்ட் ஒர்க் அதை விட ரொம்ப முக்கியம். 2வது வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ வந்து இது 2 தான் ஒரு ஆஸ்பிரண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் யூடியூப்பில் vlogs எல்லாம் பார்த்துருப்பீங்க, 14 மணி நேரம் படித்தான், இன்னைக்கு காலைல நான் 2 மணிக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு காலைல நான் 1 மணிக்கு எந்திரிச்சு படித்தேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதை 2 நாள் 3 நாள் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நான் 3 வருஷம் நான் படிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் 10 மணி நேரம் படித்ததுன்னா ஒரு 10 நாள் தான் படிச்சிருப்பேன். நான் வந்து ஆவரேஜாக படித்தது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம். அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் 1 or 2 days தான் போகும் தவிர்த்து அதுக்கு மேலே வந்து போகாது. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் நடக்கிறது இல்லை. ஒரு வருஷம் உட்காந்து படிக்கணும், 1 வருஷம் உட்காந்து எழுதணும். இந்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் மோட்டிவேஷனை மட்டும் வச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 நாளில் முடிஞ்சிடும். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னென்னா டிசிப்ளின் த்ரூ கன்சிஸ்டன்சி.
ஸோ அந்த மோட்டிவேஷனுக்கு பதிலாக டிசிப்ளின் இருக்கணும். ஏன்னா டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி மோட்டிவேஷன் இல்லைனாலும் நீங்கள் அன்றைக்கி போய் உட்காந்து படிப்பீங்க. ஸோ டிசிப்ளின் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும். நான் இதை போய் உட்காந்தனா என்ன ஆனாலும் நான் இதை முடிச்சிடுவேன், ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொமோடோரோ டெக்னிக்ன்ட்டு. அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக்கு, அடுத்து 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக்கு. இந்த மாதிரி 4 தடவை படிக்கணும். 25 நிமிஷம் படிக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் 25 நிமிஷம் பிரேக்கு. ஸோ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டாக நீ படிக்க வேண்டியது 25 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நீ படிக்க தேவையில்ல, 5 நிமிஷம் பிரேக் வந்துடும். ஸோ அடுத்து 25 நிமிஷம் தான். இந்த மாதிரி 4 தடவை பண்ணனா உனக்கு 25 நிமிஷம் பெரிய பிரேக்கே கிடச்சிருது. ஸோ அதனால் நான் கரெக்டாக அந்த டயத்தில் உட்காந்து படித்தேன்னா 100 நிமிஷம் ஒரு சிட்டிங்க்கு என்னால் 100 நிமிஷம் படிக்க முடியும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணால் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பொமோடோரோ போடணும். 4லேருந்து 5னா 400லேருந்து 500 நிமிஷம். அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரம் 40 நிமிஷம்லேருந்து 8 மணி நேரம் 20 நிமிஷம். இதுதான் என்னோட ஸ்டடி ஷெடியூல். ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சேன்னா ஃபஸ்ட் வந்து பிளான் போடுவேன். என்ன படிக்கலாம், இன்றைக்கி 5 பொமோடோரோ போடணும். ஒவ்வொரு பொமோடோரோவில் என்னென்ன படிக்கணும், 1 நியூஸ் பேப்பர், 1 வந்து டெஸ்ட் அனாலிசிஸு, 2 வந்து ஸ்டாட்டிக் படிக்கணும், 1 வந்து இதில் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை படிக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பிளான் போடணும். ஸோ இது வந்து என்னோடய டெய்லி ஷெடியூல். இது நான் வந்து பொமோடோரோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து 3 மணி நேரம் படிப்பாங்க, அதுக்கடுத்து போர் அடிச்சிடும், படிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வந்து தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு 98% ஆஃப் பாப்புலேஷன் அந்த மாதிரி கிடையாது, தொடர்ந்து படிக்கிற பாப்புலேஷன் கிடையாது. நம்ம வந்து பிரேக் இல்லாட்டி ப்ரெஷர் குக்கர் மாதிரி நம்மளும் வெடிச்சிருவோம். அதனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பிரேக்ஸ் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஸோ அந்த இது மெயின் ஒன்று. ரெண்டாவது வந்து எஃபர்ட் ரூல். என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணோன்னா அதை கண்டிப்பாக நம்ம படிப்போம். அது எதில் எனக்கு உதவிகரமாக இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுக்கிறதுல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாப்பர்ஸ் நோட்ஸ் நான் பார்த்து படிக்கிறேன், டாப்பர்ஸ் நோட்ஸ் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி போட்டு படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்காங்க ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்காங்க, டாப்பர்ஸ் நோட்ஸை மட்டும் தான் பார்த்து படித்தேன் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், ஐஏஎம், அவங்க ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி படித்து பழகினவங்க. ஸோ நம்ம ஒரு அபோவ் ஆவரேஜில் இருக்கோம், இப்போ தான் நம்ம வந்து படிக்க வர்றோம், இப்போ தான் ஒரு புதுசாக நம்ம வந்து படிக்க வர்றோம் அப்படின்னா இந்த எஃபர்ட் ரூலை நீங்கள் வந்து இது பண்ணலாம். எப்படின்னா நீங்களே நோட்ஸ் போடுங்க, நீங்களே நோட்ஸ் எழுதுங்க. நீங்கள் எழுதிங்கன்னா உங்கள் நோட்ஸ் அது. ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு உங்கள் பிரெயின் வந்து உந்துதலாக இருக்கும். நீங்கள் மற்றவங்க நோட்ஸை படிக்கும்போது மற்றவங்க நோட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் மாதிரி வந்துடும். அதனால் வந்து மேக் யுவர் ஓன் நோட்ஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, மூணாவது ரூல் வந்து பார்க்கின்சன்ஸ் லா. அது வந்து அதுவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா வந்து பார்க்கின்சன்ஸ் லா என்னென்னா, ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் 6 மாதம் கொடுத்தாலும் அந்த ஆக்டிவிட்டியை முடிப்பீங்க, 6 மணி நேரம் கொடுத்தாலும் அந்த ஆக்டிவிட்டியை முடிச்சிருவீங்க. ஸோ வந்து இந்த ஆக்டிவிட்டிக்கு செட் டைமுன்னு கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ டைம் இருந்தால் அதை நீங்கள் படிச்சிருவீங்க. அதனால் வந்து ஐயோ எனக்கு டைம் இல்லை, ஐயோ 3 மாதம் தான் இருக்குது, ஐயோ 1.5 மாதம் தான் இருக்குது. 1.5 மாதம் இருந்தால் டக்குன்னு முடிப்பீங்க, 3 மாதம் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக முடிப்பீங்க, 6 மாதம் இருந்தால் பிரேக் விட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக முடிப்பீங்க. அவ்வளோதான் தவிர்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட டெய்லி ஒரு 3 லாஸ்ன்னு வச்சுக்கோம். நம்ம லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து சிலபஸ் பார்க்க வேண்டியது. நிறைய பேர் அதை பார்க்குறதில்ல. சிலபஸ் வந்து கொச்சன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிலபஸே பார்க்க மாட்டாங்க. ஒரு மேப் இல்லாட்டி நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து சிலபஸை ஃபர்ஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சிலபஸில் இந்த எக்ஸாம் வந்து ஒரு கடல்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறவங்கன்னா என்னென்னா சிலபஸ் பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ வந்து சிலபஸ் இஸ் செட் அண்ட் டிஃபைன்டு. இந்த டாப்பிக்கு ஒரு 2 பேஜ் நோட்ஸ், அவ்வளோதான். இந்த டாப்பிக்கு இதுக்கு 2 பேஜ் நோட்ஸு. சிலபஸை பார்க்காம நம்ம போனோன்னா எதை பார்த்தாலும் படிக்கணும்னு தோணும். ஏன்னா இதுவும் வருமோ இதுவும் வருமோ அப்படின்ட்டு. ஸோ வந்து சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ நான் சிலபஸ் வந்து மேப்புன்னு சொன்னேன்ல, அதில் வந்து சிலபஸ் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு சைன் போர்டு மாதிரி வச்சுக்கலாம். சிலபஸில் நிறைய வருஷம் வந்து ஒரு சிலபஸில் ஒரு டாப்பிக்கில் கேட்கவே மாட்டாங்க. அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் தெரியும் இது கேட்குறாங்களா இல்லையான்ட்டு. அதை உட்காந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த டாப்பிக்கில் எவ்வளோ கேட்குறாங்க, இந்த டாப்பிக்கில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிவல் இந்தியான்னு நம்ம இதில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்குது, மெயின்ஸ்க்கு அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கேட்டால் 2 கொஷின் தான் கேட்பான்.
அதுக்கு மேலே அவன் கேட்க மாட்டான். ஸோ வந்து அதை உட்காந்து அதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் கொடுக்குறது அப்போ வேஸ்ட்டு தான். 2 கொஷின் தான் இருக்குது, ஓகே பரவாயில்ல 2 கொஷின் போட்டோம், அந்த டைத்தை நம்ம வேறு எதுக்காச்சும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2வது பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஃபார் மெயின்ஸ். இந்த 2 தான் ஃபஸ்ட்டு வந்து வழிகாட்டி. இந்த 2 தான் நீங்கள் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து இதில் போய் வந்து எதுலேயும் விழுந்துடாதீங்க. போய் நான் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் கேட்குறேன், அது வேணாம். ஏன்னா வந்து அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் நீங்கள் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா எக்ஸாமை நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த 2 வந்து ஒரு 2 மாதம் எடுத்தாலும் பரவாயில்ல, உட்காந்து இதை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வேணுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டினா இந்த டயத்தில் சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டிஃபிகல்ட்டியில் கேட்குறாங்க, என்ன புக் படிக்கணும். ஸோ வந்து புக்ஸ் சார் கேட்ட மாதிரி நம்ம புக் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட் சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் யாரை எந்த டாப்பிக்கை கேட்டாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு புக் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு பாலிட்டிக்னா லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க, எக்கனாமினா ரமேஷின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எத்திக்ஸ்னால் லெக்சிகான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் தேவையில்லை. நான் வந்து ஹானஸ்ட்லி நான் புக்ஸ் வந்து படிக்கலை. நான் காலேஜில் இருக்கும்போது ஒரே ஒரு லக்ஷ்மிகாந்த் மட்டும் என்ன இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்து அதை அப்படியே மறந்துட்டேன். இந்த இப்போது இருக்கிறதும் வந்து பேப்பர் வெயிட்டாக தான் நான் வச்சுருக்கேன் புக்ஸ் எல்லாம். நானும் ரமேஷிங் வாங்கியிருக்கேன், லெக்சிகான் வாங்கியிருக்கேன், லக்ஷ்மிகாந்த் வாங்கியிருக்கேன், அடுத்து வந்து என்சிஆர்டிஸ் வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன். ஆனால் வந்து நான் வந்து போய் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணனால எனக்கு வந்து அங்கே கிளாஸஸ் நடத்துனாங்க. கிளாஸஸ்லேருந்தே நோட்ஸ் எடுத்தேன். நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை நானே உட்காந்து இன்னொரு தடவை படித்தேன். அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன இன்னும் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நோட்ஸ்லேருந்தே ஆட் பண்ணேன். ஸோ வந்து நான் என் நோட்ஸை லிமிட்டடாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பார்க்கும்போது கபோர்டாக காட்டுவாங்க. இந்த கபோர்டில் 20 புக் இருக்குது, இந்த கபோர்டில் 40 புக் இருக்குது அப்படின்ட்டு. என் கபோர்ட்லேயும் புக் இருக்குது, ஆனால் நான் இதுவரைக்கும் தொட்டதில்லை அந்த புக்கை. அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து இந்த இதுக்கு வந்து புக்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஒரு புக் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே நீ தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஒன்றே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நீங்கள் சிலபஸ் தெரிஞ்சுட்டா அந்த சிலபஸை டேரெக்டாக நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா அதுவே 2 பேஜுக்கு கொடுத்துரும். அந்த 2 பேஜ்லேருந்து படிச்சுட்டு அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சு. இதுக்கு தனியாக நீங்கள் புக்கு வாங்கி காசு செலவு பண்ணி அதை உட்காந்து படித்து அதுலேருந்து வந்து ஹைலைட் பண்ணுறதெல்லாம் தேவையே இருக்காது. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் அகாடமி போகிறீங்க அப்படின்னா அவங்க நோட்ஸே சஃபிஷியன்ட். அப்படி நீங்கள் அகாடமி போகலன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக நெட்டில் போட்டு பாலிட்டிக்கு இந்த சப்ஜெக்ட்டு இல்லாட்டி பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் ஒரு புக்கு மட்டும் கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு அவசியமே இல்லை. நான் 4வது என்ன சொல்லுவேன்னா டெஸ்ட்டு தான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்த டெஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா நம்மளால் வந்து எல்லா புக்கையும் நம்மளால் படிக்க முடியாது. பாலிட்டிக்கு வந்து 10-15 புக் இருக்கலாம், எக்கனாமிக்கு 20 புக் இருக்கலாம். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேகசின் வந்து ஒரு விஷனைஸில் ஒரு 120 பேஜ் இருக்கும். அப்புறம் ஷங்கரில் பார்த்தீங்கன்னா 180 பேஜ் கூட இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்குள்ளார நாக்கு தள்ளிடும் எனக்கு தெரிஞ்சு. அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு மேகசின், அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாம் கவராக இருக்கணும், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பல்ஸ், ஆஃபீஸர்ஸ் பல்ஸ்னு. ஏன்னா நான் ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் தான் படித்தேன். ஸோ அவங்களோட பல்ஸே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கரெக்டாக 60 பேஜில் இருக்கும். மாதத்துக்கு 60லேருந்து 80 பேஜ் தான். அதனால் அந்த பல்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் டெஸ்ட்டு சொன்ன என்னென்னா நம்ம இந்த எல்லா சோர்ஸஸையும் இப்போ நம்ம வந்து படிக்கலை, கரெக்டாக எல்லாமே படிக்கல. ஆனால் நமக்கு வந்து நாலேஜ் கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டெஸ்ட்டில் எது கேட்பாங்கன்னா எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதான் கேட்பாங்க. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி வீக்லி அட்டன் பண்ணுற டெஸ்ட்லேயே வந்துடும். ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்தோன்னே நிறைய பேர் வந்து அதிலே ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. டெஸ்ட்டு அட்டன் பண்ணேன் ப்ரோ, ஆனால் வந்து எனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா டெஸ்ட்டு மார்க் வர்றது அப்படியே மூடி வச்சுருங்க, பார்க்கக்கூட பார்க்காதீங்க. டெஸ்ட்டில் என்ன மார்க், நல்ல மார்க் வந்தால் ஓகே தான், நெகட்டிவில் வந்தாலும் ஓகே தான். எனக்கு நெகட்டிவில் நிறைய டைம் வரும், 10, 20, 30 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் முக்கியமாக இருக்கிறது அந்த ட்ரெஷர் என்னென்னா டெஸ்ட் அனாலிசிஸ்னு அது அடுத்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. எல்லா அகாடமிலையும் எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் அது கொடுப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு தேவைப்படுற இது. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு கேட்டுட்டாங்களா, அது டெஸ்ட் அனாலிசிஸில் வந்து அது கீ கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு 1.5 பேராகிராஃபோ ஒரு பேராகிராஃபோ இருக்கும். அது என்னன்னா இருக்குதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எடுத்து அதில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷினில் இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிஞ்சிடும், அது ரிலேட்டடாக ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணாலே உங்களுக்கு எங்கெல்லாம் நாலேஜ் கேப் இருந்துச்சோ அதெல்லாம் ஃபில்லின் ஆகிடும். நீங்கள் தனியாக அதுக்கு தான் வந்து அகாடமிஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் விடுறாங்க. நீங்கள் எல்லா புக்லேயும் போய் தேடி கண்டுபிடிக்கிறது பதிலாக அவனே டெஸ்ட்டு போட்டு அவனே ஆன்சர் கீ பண்ணி எல்லாத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தாலே
போதுமானது. ஸோ நோட்ஸ், சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சப்ளிமெண்டட் பை மேபி ஒன் புக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற கிளாஸில் வந்து கிளாஸ் சரியில்லை, கிளாஸ் வந்து எனக்கு சரி வரல அப்படின்னா ஒரு புக்கு, அதுக்கு மேலே போவேன்னா 4வது வந்து டெஸ்ட் அனாலிசிஸ். இந்த 4 மட்டும் நீங்கள் வந்து பண்ணாலே போதும். என் பொமோடோர்லேயும் இந்த 4 தான் இருக்கும். என்னென்னா வந்து 4 பொமோடோர்னா 2 ஸ்டாட்டிக் இருக்கும். ஸ்டாட்டிக் நான் எடுத்த நோட்ஸே திருப்பி படிப்பேன். 1 வந்து டெஸ்ட் அனாலிசிஸ் இருக்கும். 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இதர இது சிசாட்டோ மற்ற இது வேணுமோ. வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த எக்ஸாம் வந்து கஷ்டம்தான். ஏன்னா கஷ்டன்றது படிக்கிறதுல கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி வந்து இது ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஜென்ரலாக ஸ்டடி பண்ணணும். நீங்கள் உள்ளே போய் பிஹெச்டி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். பிஹெச்டி பண்ணாதீங்க, மேலாப்பில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. வருங்கால இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது என்னென்னா, ஒரு அட்டெம்ப்டில் விட்டு போயிடாதீங்க. அதுதான் நான் வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் நோஷன் தர்றாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு அட்டெம்ப்டில் பண்ணிடலாம், இவன் ஒரு அட்டெம்ப்டில் பண்ணிட்டான், அவன் ஒரு அட்டெம்ப்டில் பண்ணிட்டான். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்டையும் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், முடிச்சா ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருப்பா, இழுத்துட்டுலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து நம்ம ட்ரை பண்ணுங்கள், தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு அட்டெம்ப்டில் இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஆனால் நிறைய பேரால் அது ஏன் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக கிளாஸ் போகிறவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கிளாஸ் போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. கிளாஸ் போனதுக்கப்புறம் போன கிளாஸை நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணணும். இந்த 3 இது, இந்த 2 இது வந்து நிறைய பேரால் பண்ண முடியறதில்ல. ஏன்னா கிளாஸே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் செல்ஃப் ஸ்டடியே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் கைடன்ஸ் இல்லை, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் இருந்தால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னா தாராளமாக கிளாஸ் போங்க. ஸோ இந்த ஒரு தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறவங்களை தடுக்கிறது இந்த ஒரு தான். நிறைய பேர், முக்கால்வாசி பேர் ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. நானும் ரிவைஸ் பண்ணலை. என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து படித்தேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன், எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எடுத்தேன். ஆனால் அதை ரிவைஸ் பண்ணலை. என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடட்டும், அப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த கிளாஸ் முடியவே முடியாது. அவங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நடத்துவாங்க, ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நடத்துவாங்க. ஸோ நடத்த வந்து அதை நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஒரு அட்டெம்ப்டில் போயிடுச்சுன்னா மனம் தளராதீங்க. ஏன்னா வந்து டெஃபினட்டாக வரலாம். இப்போ திண்டுக்கல்லேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. நான், சுபதர்ஷினி, ஓவியான்றவங்க. ஓவியா வந்து பழனியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். சுபதர்ஷினி வந்து அவங்க 7வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணாங்க. நான் வந்து என்னோட 3வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட்லேயே விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. உங்களுக்கு அந்த உண்மையிலே அந்த ஆர்வம் இருக்குது, உண்மையிலே நான் வந்து பணிபுரியணும், இந்த ஒரு ஹையர் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நான் போய் உட்காந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும், நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் தான், தைரியமாக உள்ளே போங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நேரம் எங்களோட பேசுறதுக்கு மிக்க நன்றி. உங்கள் வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.